தோல்விகளிலும் நற்பலன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. தொழில் ரீதியாக பல முயற்சிகளில் ஈடுபட்டு திரும்ப திரும்ப கடுமையான தோல்விகளை கண்ட ஒருவர் இறுதியாக ஒரு தொழிலை ஆரம்பித்து நல்ல வெற்றியை கண்டார். திரும்ப திரும்ப தோல்விகள் அடைந்ததை குறித்து ஒரு முறை அவர் கூறும்போது, சில தோல்விகள் தருகின்ற நல்ல பாடங்களை கொண்டுதான் ஒரு வலிமையான வெற்றியை கண்டடைய முடியும் என்பதை தான் உணர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டார். ஆம், தோல்விகளும் ஏமாற்றங்களும் நமக்கு கசப்பான மனநிலைகளையும் மிகுந்த மன சோர்வுகளையுமே தருகின்றன என்பது உண்மைதான். தோல்வியின் காலங்களை கடந்து செல்வதும் அது ஏற்படுத்தும் காயங்களை சகித்து கொள்வதும் மிகுந்த கடினமான காரியங்களே. ஆயினும் தோல்விகள் நமக்கு எந்த ஆதாயத்தையும் தருவதில்லை என்று கூறிவிட முடியாது. பணம், பொருள், நேரம் போன்றவற்றை தங்களது முயற்சிகளால் நஷ்டமடைந்த பலர் அவைகளினால் பெற்ற அனுபவங்களை கொண்டு பின்னர் சிறந்த வெற்றிகளை தங்கள் முயற்சிகளில் பெற்றதுண்டு. தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு வெற்றிகளை வாக்களித்துள்ள போதிலும் சில தோல்விகளின் பாதை வழியாகவே அவர்கள் வெற்றிகளை கண்டடைய செய்கிறார். மோசே, தாவீது போன்றவர்கள் ஈடு இணையற்ற வெற்றியின் உச்சங்களை அடைந்தார்கள். ஆயினும் தேவன் அவர்களை பல ஏமாற்றங்கள், தோல்விகள், நம்பிக்கை இழப்புகள், தொடர்ந்த மனச்சோர்வுகள் ஆகியவற்றின் ஊடாக கடந்து வர செய்தே அந்த மாபெரும் வெற்றிகளை காண செய்தார். ஏனென்றால் தோல்விகள் தருகின்ற நல்ல அனுபவங்கள் வெற்றிகள் அர்த்தமுடையதாக மாற்றுவதோடு அவைகள் பெருங்காற்றுகளை சந்தித்தாலும் விழாமல் நிற்கத்தக்க சிறந்த பலமுடையதாக மாற்றுகிறது. பலவித தோல்விகளை தன் வாழ்வில் காண நேர்ந்த யோசேப்பு அதன் மூலம் பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான அனுபவம் தாழ்மை. தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனால் மட்டுமே எல்லாம் கூடும் என்ற வாழ்க்கை பாடத்தை அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டான். எனவேதான் பிற்காலத்தில் தன் சகோதரர்களை பழிவாங்க எண்ணாமல் அன்புடன் பரிவாக காரியங்களை செய்தான். சிந்தனைக்கு: உலகம் உன்னை கீழே தள்ளினால் தளர்ந்து விடாதே. தேவனால் நீ தூக்கி நிறுத்தப்பட இது ஒரு சந்தர்ப்பம். ஆமென்.